என்னுடைய ஒப்புதலுடன் கொடுக்கிறாருன்னா அதுக்கு என்ன அத்தாச்சு? என்ன மறட்டு பாக்குறாங்க, பயமுறுத்தி பாக்குறாங்க. அதாவது உங்க ஒப்புதலுடன் கொடுத்தான்னு சொன்னா நான் பயப்படுவேன், எங்க கூட்டணிக்குள்ளார குழப்பத்தை உருவாக்கலாம். ஏன்னா இவரே அதற்கு முதல் என்ன சந்திச்சுட்டு பாண்டிச்சேரியில நம்ம ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு நான் ஊருக்கு போயிட்டு 2-3 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னதுனாலதான் நேற்று எனக்கு தோணுச்சு, ஒருவேளை இந்த தூய சக்தி தமிழ்நாட்டை காக்க வந்த காப்பாளருக்கு வாய்ப்பு கிடைக்காம போனா டிஎம்கே நாங்க ஆதரவு இது கோர போறது இல்லை, அதனால அவங்க எதிர்கட்சியாக இருக்க போறாங்க, எங்க ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு வரலாம், அதனால இவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிடுவேன்னு சொல்லி நான் எங்க ராஜசுதர்பான் என்று பேசி அவர் லெட்டர் நேற்று ஈவினிங் போய் ஜனா வாங்கிட்டு வந்தாரு. அப்ப கூட இவர் என்கிட்ட பேசினாரு. அதுக்கப்புறம் கூட நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. போயிட்டு வாங்கன்ட்டேன். ஒரு 7:30-8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கவர்னர்ல இருந்து அந்த லெட்டர் ரிலீஸ் ஆனதும் நான் எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிட்டு. இவருக்கு ட்ரை பண்ண ஒரு நம்பர் கிடைக்கல. நான் உடனே ஏடிசி கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் கேட்டு, நாங்க கையெழுத்து போட்டது இந்த லெட்டர் ஒண்டிதான் கரெக்டா அப்படின்னு. இப்ப இந்த லெட்டர் நான் கையெழுத்து வாங்கியிருக்கேன், எடுத்துக்கொண்ட காமிக்கிறேன். அவங்களுக்கு மகிழ்ச்சியோட சுயநலனோட ஒரு கடிதம் எழுதியிருந்தா அந்த ஒரிஜினல் காமிக்கணும்ல. தாவேக்கா சார்பா அதை விடுறாங்கல்ல, யாரை ஏமாத்துறாங்க?